ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் அபரிவிதமான கிரியைகளை நடப்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய செயல்கள் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய கிரியைகள் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. ஹalleluya. ஓ விடுதலை தாரும் ஆண்டவரே, விடுதலை ஆவியானவர் எங்களை விடுவித்து வழி நடத்தும். ஹalleluya. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய உன்னத வளர்ச்சினால் உன்னத கிரியைகளினால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஹalleluya. உமக்காய் நாங்கள் எரிந்து கொண்டிருக்க ஓ எங்கள் இரவை பகலாக்கி ஓ ஹalleluya ஹalleluya நாங்கள் ஜீவன் பெற செய்யும் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஹalleluya கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம், தேவனை மகிமைப்படுத்தி. ஹalleluya. இயேசுவே இயேசுவே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன் துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். என்னை குனிந்து தூக்கினீரே குனிந்து பெரியவனாக்கினீரே. உமது காருண்யம் இது உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே
மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, ஹalleluya, தலரமரபூரியா தலரகலரவா, உமது காருண்யம் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அவரவிதமான கிரியைகளை நடப்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோமே. தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் காணப்படட்டும். மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருகாமையில கரங்களை கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கரங்களை கொடுத்து கேட்போமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை நம்புகிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனா இருக்கிறார், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது போல, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வாய்க்கும், ஆமென். விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புவது என் தேவனாலே ஆகும், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், ஒரு பழைய பாடல் அது. போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஒரு பழைய பாடல் உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம், ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம், போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, நம்பிடும் மாந்தரை காப்பவராம், நம்பிக்கையாவும் தருபவராம், நம்பிடும் மாந்தரை காப்பவராம், நம்பிக்கையாவும் தருபவராம், மகிழுடனே துதித்திடுவோம், மகிழுடனே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவை உயர்த்திடுவோம், மகிபன் இயேசுவை உயர்த்திடுவோம், போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, சேர்ந்து போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, அதிசயம் அற்புதம் செய்பவராம், ஆயிரம் நன்மைகள் அளிப்பவராம், அதிசயம் அற்புதம் செய்பவராம், அவர் ஆயிரம் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அளிக்கிற தெய்வம், நோய் பிணிகள் நீக்கிடுவார், நோய் பிணிகள் நீக்கிடுவார், தெய்வீக சுகமே தந்திடுவார், தெய்வீக சுகமே தந்திடுவார், சேர்ந்து போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே,
வாழ்த்திடுவோம் போற்றிடுவோம், வாழ்த்திடுவோம் போற்றிடுவோம், ஆயிரம் ஸ்தோத்திரம் செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. காலமெல்லாம் நம்மை கண்மணி போல் கரம் பிடித்து தினம் நடத்தினாரே, காலமெல்லாம் நம்மை கண்மணி போல் கரம் பிடித்து தினம் நடத்தினாரே, தோளினிலே சுமந்தனரே, தோளினிலே சுமந்தனரே, கண்மலை தேவனை துதித்திடுவோம். உணர்ந்து சொல்லுவோமா? ஓ தேவனை துதித்திடுவோம், போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. ஆவியில் என்றும் களித்திடவே அற்புதமாய் நம்மை மீட்டனரே, ஆவியில் என்றும் களித்திடவே அற்புதமாய் நம்மை மீட்டனரே, ஆனந்தமாய் துதித்திடுவோம், ஆனந்தமாய் ஓ அவரே துதித்திடுவோம், ஆண்டவர் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம், ஆண்டவர் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம், போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம், ஸ்தோத்திரமே ஆனந்தமாய் ஓ ரரரபரியா தரரபா, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. அதிசயம் அற்புதம் செய்பவர், அதிசயம் அற்புதம் செய்பவரா, ஆயிரம் நன்மைகள் அளிப்பவரா, சொல்லுங்க. அதிசயம் அற்புதம் செய்பவரா, ஆயிரம் நன்மைகள் அளிப்பவரா, நோய் பிணிகள் நீக்கிடுவார், ஆமென், நோய் பிணிகள் நீக்கிடுவார், தெய்வீக சுகமே சுகமே தந்திடுவார், தெய்வீக சுகமே தந்திடுவார், போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. காலமெல்லாம் காலமெல்லாம் நம்மை கண்மணி போல் கரம் பிடித்து தினம் நடத்தினாரே, காலமெல்லாம் நம்மை கண்மணி போல் கரம் பிடித்து தினம் நடத்தினாரே, தோளினிலே சுமந்தனரே, தோளினிலே சுமந்தனரே, கண்மலை தேவனை துதித்திடுவோம், ஓ கண்மலை தேவனை, கண்மலை தேவனை துதித்திடுவோம், போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே, போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. பொத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்தி, அவருக்கே துதி பலிகளை செலுத்தி, ஆமென், துதி பலிகள்
உயர்த்திடுவோம், போற்றி துதித்திடுவோம். அன்பில் இயேசுவையே போற்றி துதித்திடுவோம். அன்பில் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கே துதி பலிகளை ஏறெடுக்க தேவன் கிருபை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவராலே நமக்கு உயர்வு உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே ஆமென் மனிதனை, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துவது அவராலே ஆகும். எந்த மனிதனையும் உயர்த்துவது அவராலே ஆகும். எந்த மனிதனையும் விடுவிப்பதும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா. அவருக்கு இந்த காலை நேரத்தில் ஆராதனை என்று சொல்லி மகிமைப்படுத்தி உயர்த்தி உள்ளத்தினாலத்திலிருந்து ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஆராதனைகளையும் செலுத்துவோமாக. ஒரு பாடல், கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவர், துதி மகிமைக்கலாம் என்றென்றும் பாத்திரரே, உந்த நாமம் உயர்த்தி பாடியே ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடி கர்த்த நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கலாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கலாம் என்றென்றும் பாத்திரரே. உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை. உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. ஆமென். ஆராதனை. உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே.
மகிமைப்படுத்தி சொல்லுங்க, தேவனை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் கைகளுக்கும் கர்த்தர் நம்மை நீக்கி விடுவிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், விடுவிக்க வல்லவர். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சொல்லுங்க, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில என்றும் ஜெயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்னும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் ராஜா, விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நீங்க சொல்லுங்க. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றியே இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
விசுவாசத்தோடு தயங்காமல் முன் சென்றிட கரத்தை தாங்கியே நம்மை நடத்துகிற தெய்வம். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், ஆமென். விடுவிக்க வல்லவரே. விசுவாசத்தோடு ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவர் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றியே நடத்துவார். வெற்றி நடத்திடுவார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் ஓ ரகலபரபரவரியா தலரரரமா. ஓ ரிதரரபவுரியா கலரபவுரியா கலரமா. இயேசுவே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. உணர்ந்து உணர்ந்து ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ மகிமைப்படுத்தி, மகிமைப்படுத்தி. ஓ ஜீசஸ். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹalleluya. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஹalleluya. நாம் ஆராதிக்கும் தெய்வம் அவர் நல்லவர், நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஓ நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோமே, மகிமைப்படுத்துகிறோமே. தேவனை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய தெய்வம் நீர் ஒருவரே, எங்களுக்கு அடைக்கலமானவர் நீர் ஒருவரே ராஜா. ஹalleluya. பிரியமானவர்களே, ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, ஆமென், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, ஆமென், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக உயர்ந்த வழிகளை வைத்திருக்கிறார். ஓ சிறந்த வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நினைவுகள் மேன்மையானவைகள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஓ நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் மேல் இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அற்புதம் செய்யுங்க, எங்க வாழ்க்கை அற்புதமாய் மாற்றி கொடுங்க ராஜா, அற்புதமாய் மாற்றி கொடுங்க. தேவனை மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோமே சப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம், சப்பா, உம்மை
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஓ கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்முடைய விசுவாசத்தை வைத்து உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து சொல்லுங்க, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, ஓ நீ சொன்ன வார்த்தைய நாங்க பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. ஓ நாங்கள் உண்மையே உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க மரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா ஆமென் எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. அநேக நாட்களாய், அநேக வாரங்களாய், அநேக மாதங்களாய் எதிர்பார்க்கும் அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். இயேசுவே உம்மை அன்றி எங்களுக்கு யாரும் இல்லை. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்துல வேற ஆதரவு இல்லப்பா, எங்களுக்கு அடைக்கலம் இல்லப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ராஜா, எங்களுக்கு கை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்ல, எங்களை தூக்கி எடுப்பதற்கு ஒருவரும் இல்ல ஆண்டவரே. எங்கள் அவமானத்தோடு, எங்கள் நிந்தையோடு ஆண்டவரே, எங்கள் வேதனைகளோடு உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிற ராஜா ஆண்டவரே. பிள்ளை தகப்பன் கரத்தை நோக்கி பார்க்கிறது போல ஆண்டவரே, தாயின் கரத்தை நோக்கி பார்க்கிறது போல ஆண்டவரே, உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிற ராஜா. கர்த்தர் எங்களுக்கு உதவுங்க, கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாய் காணப்படுங்க, எங்கள் கரத்தை பிடிச்சு தூக்கி எடுங்க ராஜா. ஹalleluya. ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம், அற்புதம் செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானம், நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்ட நிழலிலே வந்து நிற்கிறோ, நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்ட நிழலிலே வந்து நிற்கிறோ, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற, மறுபடியும் சொல்லுமா, நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை, நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, ஆண்டவரே உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி, நமக்கு ஆதரவாயிருக்கிற கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி, நமக்கு கேடகமாய் காணப்படுகிற அவரை மாத்திரம் உயர்த்தி, நமக்கு ஒருவரே அடைக்கலம், அந்த உன்னதமான தேவனே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு தாவரமாய். ஓ ஹalleluya 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 ஆமென். மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, நீர் உயர்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, தொடர்ந்து நாமம் எங்கள் மத்தியில மேன்மைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை தேவனில் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.
கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Water you turn into wine, open the eyes of the blind. There's no one like you, none like you. Into the darkness you shine, out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, into the darkness you shine, out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God. And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what could stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what could stand against? 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 Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவனை உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த நாளின் செய்தி, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதாரமாக 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:16, 2 கொரிந்தியர் 6:2 பின்பகுதி. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். கொலோசியர் 4:5 பவுல் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஞானமாக நடந்து. இதையே கர்த்தருடைய தாசன் மோசே சங்கீதம் 90:12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லியிருப்பார். காலம் பொன் போன்றது என்று கடந்த வார செய்தியிலும் கேட்டோம். அந்த காலத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், நடுவயது இருக்கும் பிள்ளைகளாக இருக்கட்டும், முதிர்வயதிற்காக்கும் காலத்தை எவ்வாறு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? Yesterday is history, tomorrow is mystery, today is history என்று சொல்லுவார்கள். That is why it is called present என்று சொல்லப்படும் வார்த்தை உண்டு.
நேற்று என்பது ஒரு சரித்திரம், நாளை என்பது ஒரு புதிர், இன்று என்பது தேவனுடைய பரிசு, அதனாலே நீ செயல்படு என்று சொல்வார்கள். இந்த காலத்தை சும்மாகவே, தமிழிலே சும்மா என்ற வார்த்தை ஒன்று உண்டு, வெறுதே வீணடித்து கொண்டிருப்பவர்கள் அநேகர். அதனுடைய படிப்பு அல்லது வேலைக்கடுத்த அல்லது குடும்பத்திற்கடுத்த அல்லது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், நாளை பார்த்து கொள்ளலாம். முதலில் கூறிய இந்த படிப்பு, வேலை, குடும்பம் இது இம்மைக்கேற்ற நஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் நாளை பார்த்து கொள்வோம் என்று சொன்னால் அது இம்மையும் மறுமையும் பாதிப்பதாக அமர்ந்துவிடும். அநேக கடந்த செய்திகளை குறிப்பிட்டது போல கோவிடுக்கு பின் சபை கூடி வருதலை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். தங்கள் இருதயத்துக்கேற்ற போதருடைய செய்தியை மணிக்கணக்காக டிவியிலே கண்டு சனிக்கிழமை வாச கூட்டத்துக்கு வருவதில்லை. 78-80 பேர் இருந்தவர்கள் குறைந்த 40. ஏனென்றால் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் பிராட்காஸ்ட் செய்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற கூட்டங்கள் உண்டு. இரவு ஜெப கூட்டத்திற்கு வருவதில்லை. வியாழன் மாலை ஆராதனைக்கு வருவதில்லை. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை கர்த்தருடைய பந்தி என்றால் உட்கார இடமில்லாமல் நெருங்கியிருக்கிறது இத்தனை கூட்டங்கள். ஒரு பக்கம் டிராஃபிக், பார்க்கிங் இடமில்லை, ஏர்லி மார்னிங் வர வேண்டியது இருக்குது. ஆனால் கர்த்தருக்கென்று நீங்கள் தியாகம் செய்து கர்த்தரிடத்துக்கு ஆலயத்தில் நீங்கள் கடந்து வரும் பொழுது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து போய்விடாதீர்கள். காலத்தை வீணடித்து விடாதீங்கள். ஒருவேளை அவருக்கு நீங்கள் ஃபேனாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். ஆனால் எந்தவித ஊழியக்காரரும் எந்தவித போதகரும் உங்களுடைய ஆத்மாவுக்காக தன் ஜீவனை கொடுக்கவில்லை, எந்த இரத்தத்தை சிந்தவில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அவர்களுடைய டிஆர்பியைத்தான் நீங்கள் கூட்டுகிறீர்கள். டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட், டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட், அதனால் ஆதாயம் அடைவர்கள் அவர்கள்தான். நல்லது. இதனால் உங்களுடைய ஜீவியம் மாறி உள்ளதா? அதை உள்ளான மனிதனில் அந்த பிறவி குணம் அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்கிறீர்களே, எம்மட்டும் குணம் மாறியிருக்கிறது. அதே கோபம், அதே வைராக்கியம், அதே பொய் பித்தலாட்டங்கள் ஜீவத்தில் இருந்தால் எல்லாம் வீணல்லவா? காதுக்கும் மனதுக்கும் இனிதாக இருக்கும் ஆசீர்வாத பரவச தீர்க்க தரிசன செய்திகளை கேட்கிறோம். மனம் பரவசமடைகிறது. வெளிப்புறமான உற்சாகம், ஆனந்த கண்ணீர். நல்லது. ஜீவியம் மாறி இருக்கின்றதா? how many percent நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். எத்தனை % நான் மாறி இருக்கேன்? 100% இங்கே எய்ம் பண்ணால்தான் நம்ம ஒரு 50-60 வந்து நிற்க முடியும். சில வேளைகளில் ஆவிக்குரிய ஆழ்ந்த செய்தி மனசாட்சியை குற்றப்படுத்துகிறது. புல்பிட்டிலிருந்து வரும் வார்த்தை என்னையே சொல்லி குறிப்பிட்டு பேசுவதாக இருக்கின்றது. இனிமேல் என் ஜீவத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கின்றோம். நல்லது. ஜீவியம் மாறி இருக்கிறதா? இல்லாத பட்சத்தில் எல்லாம் வீண். நாளை பார்த்து கொள்ளலாம். நாட்களை கடத்தி விடுகிறோம். தமிழிலே ஒரு மீன்களை பற்றி ஒரு உண்டு. வருமுன் காப்போன், வரும்போது காப்போன், வந்தபின் காப்போன். ஒரு ஊரில் அழகான ஒரு குளம் இருந்ததாம். அந்த குளத்தில் 100கணக்கான மீன்கள் இவ்வாறு நீந்தி கொண்டிருந்ததாம். நீந்தி கொண்டிருக்கும் பொழுது சம்மர் வந்து விட்டது. தண்ணீர் குறைய ஆரம்பிக்கின்றது. அதில் இந்த வயது முதிர்ச்சியான ஒரு மீன் மற்ற மீன்கள் சொல்கிறது, பிள்ளைகளே சூட காலம் ஆரம்பித்து விட்டது, தண்ணீர் வற்றுகிறது, பக்கத்தில் இருக்கும் கிராம மக்கள் வந்து நம்மை பிடித்து கொண்டு போயிடுவார்கள், அதற்கு முன்பாக தப்பித்து பக்கத்தில் இருக்க ஓடை வழியாக ஆற்றுக்குள்ளாக சென்று விடுங்கள் என்று சொன்னதும்
உணர்வடைந்த முதிர்ச்சியை மதித்த சில மீன்கள் ஒரேதாக தாவி அவர் எவ்வாறு அந்த மீன் தாவுகிற பிள்ளைகளையும் அதை பார்க்க வேண்டும் தான் இப்படி போடுறது. உடைய தாவி அடுத்த ஆற்றுக்குள்ளாக போய்விட்டது. ஒரு 40% மீன் போய்விட்டது. ஆனால் மீதி இருக்க மீன்கள் 60% ஒரே பரிகசிப்பு, பயந்தாங்கோழிகள் என்று சொல்லி. ஆனால் நாட்கள் சென்றது, மீண்டுமாக சூட்டில் தண்ணி வற்றியது. ஒரு நாள் கிராமத்து மக்கள் வரும் சத்தத்தை கேட்டு எல்லாம் பயந்து ஒன்று மூட்டிக்கொண்டு மீண்டுமாக தாவி செல்ல பார்த்த பொழுது ஒரு 20% தான் சென்றது. முதலாவது தப்பித்தவைகள் வருமுன் காப்போன், வந்து கொண்டிருக்க ஆபத்தை நீ வந்த நேரத்தில் வரும்போது காப்போன். மீதி 40% வந்தபின் காப்போன். என்னவானது? மீன் குழம்பானது, மீன் பொரியலானது. இது என்னை படிக்க வைக்க என் தாயார் அந்த காலத்தில் சொன்ன ஊமை கதை. இதனைத்தான் 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்க கேட்டோம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாளென்று. அடுத்த வசனம் எபேசியர் 5:14, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 2 அனுக்கிரகத்தையும் காலத்தையும் தவறவிட்ட ஒரு ரோம தலைவரை குறித்து இந்த நாள் செய்தியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அவரை குறித்து அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் அங்கே பிரசங்கித்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டு சிசரியா சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்டு அந்த காலத்தில் அங்கே ரோம கவர்னராக இருந்த ஃபெலிக்ஸ்க்கு முன்பாக கொண்டு வந்து அவர் நிப்பாட்டப்படுகிறார். இந்த ஃபெலிக்ஸ் ஏற்கனவே இந்த புதிய மார்க்கத்தை, கிறிஸ்துவத்தை பற்றி சற்று அறிந்தவர். காரணம், அவருடைய மனைவியாகிய துருசில்லா ஒரு யூத வம்சத்தை சேர்ந்ததுனாலே இந்த சத்தியத்தை அவர் அறிந்திருந்தார். அப்போஸ்தலர் 24:24 கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் பவுல் சொல்ல கேட்டார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பவுல் கூறிய சில வார்த்தைகளினால் ஃபீலிக்ஸ் பயம் அடைந்து பவுலை போகச் சொல்லி தனக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டார். ஃபெலிக்ஸ் அப்படி பயப்படுத்திய வார்த்தை என்ன? வாசிக்க கேட்போம். 24:25. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமானது போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இந்த 3 வார்த்தை ஃபெலிக்ஸை நடுங்கச் செய்து விட்டது. நீதி, இச்சையடக்கம், நியாய தீர்ப்பு. முதலாவதாக நீதி, ரைச்சியஸ்னஸ். இங்கு வேதம் 2 விதமான நீதியை பற்றி குறிப்பிடுவதை நாம் வேதத்தில் நாம் காண்கின்றோம். ஒரு நபர் கிறிஸ்துவ அண்டை வந்து தன் பாவி என்று உணர்ந்து தன் பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது தேவன் அவருக்கு ஒரு வஸ்திரத்தை இலவசமாக கொடுக்கிறார். அதுதான் நீதியின் வஸ்திரம் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அந்த வஸ்திரத்தை குறித்து ஏசாயா 61:10 பின்பகுதியிலே பார்க்கின்றோம். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று தீர்க்கதரிசியமாக ஏசாயா குறிப்பிட்டிருப்பார். ஒரு எந்தவித கிரியும் இல்லாது தேவன் அவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே இலவசமாக இந்த நீதியின் வஸ்திரத்தை தேவனுக்கு உடுத்து வைக்கிறார். இதைத்தான் தேவன் ஆத்மாவுக்கு உடுத்து வைக்கும் ரட்சிப்பு என்று, அதாவது நீதியின் சால்வை என்று பார்க்கின்றோம். இதனை குறித்து தான் பவுல் எபேசியர் 2:9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிரியினால் அல்ல என்று பார்க்கின்றோம். வேதம் இன்னொரு நீதியை பற்றி குறிப்பிடுகிறது. அது நாம் நாடி தேடி வாஞ்சித்து ஜீவிக்கும் பரிசுத்த ஜீவியமும் நற்கிரியை குறித்தும் வேதம் எச்சரிக்கின்றது.
அதாவது இலவசமாக தேவனுடைய நீதியினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒருவன், ஒரு ஆத்மா, சில நற்காரியங்கள் மூலமாக ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பில் வளர வேண்டும். அதைத்தான் 1 யோவான் 2:29 பார்க்கின்றோம். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதி செய்கிற எவனும் தேவனில் பிறந்திருக்கா என்று அறிந்திருக்கின்றீர்கள் என்ற வேத வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டிய நீதி ஒன்று உண்டு என்று வேதம் நம்மை உணர்த்துகின்றது. இதில் கடந்த வாரம் கேட்ட 10 கட்டளையின்படி ஜீவிப்பதும், பரிசுத்தமாக ஜீவிப்பதும், வேதத்தை வாஞ்சித்து அதை தியானிப்பதும், விசுவாசத்திலே வளர்வதும் உள்ளடக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் தான் நம் இரட்சக கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5:6 நீதி மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிட்டிருப்பார். நீதியின் மேல் பசிதாகம் நம்முடைய ஜீவிதத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்று பூவுலகில் கிறிஸ்தின் பிள்ளாகிய நாம் அனைவரும் செய்யும் அந்த நீதிகள், நற்கிரிகள் ஒரு நாள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரு மெல்லிய வஸ்திரமாகிய ஆட்டுக்குட்டியாகிய மணவாட்டிய சபைக்கு உடுத்து வைக்கப்பட உள்ளது. அதைத்தான் வெளிப்படுத்தல் 19:7-8 காண்கின்றோம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆகவே நாம் 2 நீதியை பார்த்தோம். முதல் நீதி, கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் உடுத்துவிக்கும் அந்த நீதியின் வஸ்திரம், அது இலவசமானது. இது எந்தவித கரை திரை இல்லாத இலவசமான ஒரு வஸ்திரத்தை தேவன் நமக்கு நீதியாக கொடுக்கின்றார். 2வது நீதி, நாம் செயல்பட்டு முயற்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நீதி. 2வது நீதி, நம்முடைய நற்கிரிகள் மூலமாக நான் என்னதான் நீதி உள்ளவனாக நாம் அதே நேரத்தில் அந்த சத்தியத்தையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. வேதம் அழகாக சொல்கிற நீதியை நாம் முயற்சிக்க வேண்டும், அதை சுதந்து கொள்ள வேண்டும், அதில் வளர வேண்டும் என்று. ஆனாலும் வேதம் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். நாம் என்னதான் நம் நீதியில் நாம் வளர்ந்தாலும் இன்ஹெரிட் பண்ணாலும் நம்முடைய நீதியெல்லாம் ஏசாயா 64:6 அழுக்கடைந்த கந்தைகளைப் போல இருக்கும். அப்படி என்றால் எப்படி இந்த அழுக்கடைந்த கந்தையோடு நான் பரிசுத்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக கடந்து சென்று நிற்பேன், எப்பொழுது அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்பேன் என்ற கேள்வி மனதுக்குள் எழும் பொழுதுதான் வேதம் திட்டமும் தெளிவாக சொல்கிறது, உங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கடைந்த கந்தை. அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து அந்த ரட்சிப்பினாலே அந்த வஸ்திரம் என்மேல் மூடப்படும் பொழுது, நான் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது, தேவன் என்னுடைய நீதியை அல்ல, யாருடைய நீதியை காண்கிறார்? தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நீதினாலே நாம் மாசற்றவர்களாக, நம்முடைய சகலத்திலும் பூர்ணப்பட்டவர்களாக, நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய பரிசுத்தத்திலே, நம்முடைய அன்பிலே, நீதியிலே எல்லாம் பூர்ணமாக்கப்பட்டவர்களாக தேவன் கண் பொழுது அவருடைய சமூகத்திலே நாம் கழிகூற இருக்கின்றோம். மாசற்றவர்களாக தேவன் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். இதனைத்தான் கடந்த வார செய்தியிலே, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் நான் பயப்படேன், என் மீட்பரின் பரிசுத்த நீதி என்னை மூடியிருப்பதனால் என்ற கவிதை நாம் பாடினோம். அடுத்ததாக இச்சை அடக்கம். பவுல் காலத்தில் உலகத்தில் வல்லரசாக இருந்தது இந்த ரோம சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட ரோம சாம்ராஜ்யத்தில் கவர்னராக இருந்த ஒரு அதிகாரியின் ஜீவிதத்தில் எம்மட்டுமான ஒரு அதிகாரம், ஆடம்பரம், உல்லாசம் இருந்திருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்படி இருக்க அவனிடம் பவுல் போய் அந்த இச்சை அடக்கத்தை கூறியதும் ஒரு திகில் அவருடைய ஜீவித்தை ஆட்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தியசுக்குள்ளாக நாம் பாவ பிரமாணங்களில் இருந்து விடுபட்டு சுவாதீனராக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே பரலோக வாசிகளாக நாம் இருந்தாலும் நாம் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் தேவன் காண்கிறார். உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று அழகாக தாவீதை சொல்லுகிறார். நம்முடைய சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்த தேவன் இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாம் மிகவும் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அதற்கென்று வேதம் நம்மை ஏதோ ஒரு சந்நியாசியாகவோ
அல்லது முற்றும் தீர்த்த முனிரை போலவே இருக்க விரும்பவில்லை. முனிவர்கள் போல கடந்த வாரம் பவுல் 1 கொரிந்தியரிலும் 1 கொரிந்தியர் 6:12 1 கொரிந்தியர் 10:23 வாசிக்க கேட்டோமே. என்ன சொன்னார்? நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாக இராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அதை மறந்துவிட வேண்டாம். எல்லாவற்றையும் செய்யலாம், அதை பக்தி விருத்தி உண்டாக்குறதா? அது மிக முக்கியமான ஒரு காரியம். அன்று பவுல் கூற இருந்த முழு சத்தியத்தையும் ஃபெலிக்ஸ் கேட்க முடியவில்லை. பயத்தினால் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தழுவ விட்டு விட்டார். அன்று பவுல் அப்போஸ்தலனை முழு சத்தியத்தை சொல்ல விடாது தடுத்ததினாலே இடரல் அடைந்து விட்டார் ஃபெலிக்ஸ். அதே சமயம் இன்று எத்தனை விதமான தவறான போதனைகள் சபைக்குள்ளாக புரிந்து அருமையான விசுவாசிகளை தடுமாறச் செய்களாக அமைந்து விடுகிறது. சில மாடர்ன் டாக்ட்ரின்ஸை நாம் பார்க்கின்றோம் திரையில். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ஹெல்த், வெல்த், சுகமும் செல்வம், சுகபோக பிரசங்கம். எனக்கு எங்கெங்கே இருக்கிறதில் இடம் பத்தாது, கூட்டம் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கின்றோம். அது இந்தியாவாக இருக்கட்டும், வேலை நாடுகளாக இருக்கட்டும். அடுத்ததாக மாரலிசம், லீகலிசம், ஃபோக்கஸ் ஆன் ரூல்ஸ், ஃபாலோயிங் ரூல்ஸ் ஒன்லி ரேதர் தேன் கிரேஸ். கிருபையை சான்றாது கிரியை மூலமாக ஒரு கூட்டம். அடுத்ததாக ஹைப்பர் கிரேஸ், லைசன்ஸ் டு சின். என்ன பாவம் செய்தலாம், ஏனென்றால் கல்வாரி சூழலை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், தேவ கிருபை போதுமானது என்று. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது த மாடர்ன் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ். எத்தனை பிள்ளை வருகிற யூத்தில் சகோதரர் கூட்டத்தில் தியானிக்க இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். நவீன கால உலகத்திற்கேற்ப மாற்றிக்கொள்வது. இந்த இடத்துல ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் இருக்கும் அருமையான குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகள் சில படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். சிலர் அங்கேயே வேலையில் அமர்ந்து விடுகிறார்கள். நல்லது. அப்படி இருக்கும் பொழுது அங்கிருக்கும் சபைகளிலே போய் அங்கத்தினர் ஆவார்கள். அங்கிருக்கும் கல்ச்சர் அவர்களை ஆட்கொள்வதாக இருக்கின்றது. அங்கிருக்கும் நவீன உபதேசம், ஆடல் பாடல் அவருடைய வாலிபத்தினால் கவரப்படுகிறார்கள். நல்லது. அவருடைய பார்வையில் நம்முடைய சபை ஆராதனைகள் ஒரு கன்சர்வேட்டிவ் ஆக, பழமைவாதமாக அவருக்கு காணப்படும், போர் அடிப்பதாக காணப்படும். டெல் தம் த ட்ரூத், அவளுக்கு சத்தியத்தை உணர்த்துங்கள். விச் இஸ் ஃபேக், விச் இஸ் ரியாலிட்டி என்பதை அவள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த சபையில் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள், எந்த போதனையிலும் உங்கள் ஆத்மா பலன் கொண்டது என்பதை அவளுக்கு போதியுங்கள். நீங்கள் எந்த சபையில் இருந்த பொழுது அவர்கள் பிறந்தார்கள், எந்த சபையில் இருந்த பொழுது அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்பதை அவளுக்கு சொல்லித்தாருங்கள். பாவம் பிள்ளைகள் 20, 25, 27 வயசு என்ன நினைக்கும், வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் ஒரு வயது. நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏசி 51:1 மறந்துவிட வேண்டாம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்த பொழுது எந்த வார்த்தை வந்து தேவன் உங்களை ரட்சித்தார் என்பதை. we have to accept the generation gap, கண்டிப்பாக, but no compromise in the core doctrine. அதில் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக ஏரன் கிறிஸ்டியாலஜி, கிறிஸ்து இல்லாத சுவிசேஷம். கிறிஸ்துவின் கன்னி வயிற்று பிறப்பு இல்லை, சிலுவை மரணம் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, கிறிஸ்துவின் அன்பு மட்டும் போதும் என்ற ஒரு காரியம். யூனிவர்சலிசம், தேவன் நல்லவர், அவர் யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார், எல்லா மதமும் சம்மதம். அடுத்ததாக மீ சென்டர்ட் காஸ்பல், சுய சந்தோஷம், சுய நீதி போதும், பாவ அறிக்கை வேண்டாம். மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இது போதாதென்று சுவிசேஷத்தோடே
மனித கோட்பாடுகளை புகுத்தி நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டுமென்றால், நீ கிறிஸ்துவின் இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ இருக்க வேண்டுமென்றால் இதை விட வேண்டும், அதை நீ செய்ய வேண்டும், இதை உடுக்கக்கூடாது, அதை உடுக்க வேண்டும், நீ இதை சாப்பிடக்கூடாது, அதை தான் சாப்பிட வேண்டும் என்று போதித்து பாவப்பட்ட விசுவாசிகளை தடம்புறச் செய்து விடுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலனை சிறப்பாக அவர் சொல்லியிருப்பார். கொலோசியர் 2:20-23, ரோமர் 14:22. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்பட மாட்டாது. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஆகவே ஊழியத்துள்ள பிள்ளைகளே, புதிதாக வருபவர்களை அவர் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்பொழுது குறைவானது நீங்கி போம். யோவான் 1:9 குறிப்பிட்டுள்ளபடி கிறிஸ்தியின் ஒளி ஒருவனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவனில் காணப்படும் எப்பேற்பட்ட இருளும் நீங்கி போகும் என்று பார்க்கின்றோம். அதே வேளையத்தில் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வர இருக்க நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் சபையை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் சபை என்பதை மறந்து போய்விடாதீர்கள். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிற சபையா என்று அறிந்து அதில் அங்கத்தினராகுங்கள். யோவான் 16:8 நாம் பார்க்குறோம், சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களை விடுதலை ஆக்கும். இன்றோ விசுவாசிகள் கண்டித்து உணர்த்தும் சத்தியம் வேண்டாம். வேதத்தின் ஆழத்தில் சென்று ஆராய்ந்து அங்கிருக்கும் மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டாம் என்ற காலகட்டத்துக்குள் சொல்லப்படுகிறோம். ஓசியாவிலே, மீகாவிலே, எரேமியாவிலே சில எச்சரிப்புகள் உண்டு. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், நீ உன் வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று தேவன் எச்சரிக்கின்றார். இவளுக்கு காதுக்கு இனிமையான, மிகவும் தங்களை ஆறுதல் படுத்தும் ஆசீர்வாத செய்திதான் வேண்டும். கண்டித்து உணர்த்தும் செய்தி இவளுக்கு பிடிக்காது. மீகா 2:11 மனம் போகிறபடி நீ ஜீவிக்கலாம் என்று கூறினால் அவர்கள்தான் இவளுக்கு ஏற்ற போதகர்கள் என்று அங்கு எச்சரிப்பதை நாம் காண முடியும். எரேமியா 6:14 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று மேல்பூச்சாய் பேசுகிறவர்கள் தான் இவளுக்கு வேண்டும் என்று வேதம் அநேக எச்சரிப்பை கொடுக்கிறது. தங்களுக்கேற்ற வெடிப்புள்ள தொட்டிகளை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அதனால் மிகவும் மிகவும் கவனமாக விசுவாசிகள் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டும். காரணம், இவர்கள் வேதத்தை தியானிப்பதில்லை. வேதத்தில் குறிப்பிட்டுள்ள 3 விடுதலை பற்றி அவர்கள் அதிலே கழிகூர்ந்திருந்தால் இந்த தவறுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அது என்ற 3 விடுதலை வாசிக்க கேட்போம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எது? வேத பரிசுத்த வேதம் சத்தியம். அதை எம்மட்டும் தியானிக்கின்றோமோ, தியானிக்க தியானிக்க நம் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவனுடைய சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டு அவரை இம்மட்டுமாக இன்னும் நெருங்கி நெருங்கி சேர சேர அவர் கொடுக்கும் விடுதலை ஒரு பெரிய விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை முற்றிலாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த 3 விடுதலையை மறந்து போய்விட வேண்டாம். அந்த பவுல் ஃபெலிக்ஸிடம் சுவிசேஷ கூற ஆரம்பித்ததும் இதன் நிமித்தமே அவருடைய ஃபெலிக்ஸ் ஜீவத்தில் செவி செய்யாத பயந்து போய் பவுலை போல் சொல்லிவிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களே ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை பின்தொடராக இருந்தது.
இரட்சகர் எல்லா உள்ளத்தையும் அறிந்தவருக்கோ அவருடைய ஏன் அவர் தன்னை பின்பற்றுகிறார்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தார். அதை குறித்து யோவான் 6:26 நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தொடர்ந்து வருகிறீர்கள் என்று கடிந்து கொண்டிருப்பார். இன்னொரு இடத்துல யோவான் 6 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற என் கடைசி நாட்களிலே எழுப்புவேன் என்று சொன்னதும் இது கடின உபதேசம் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு பின் செல்வதை விட்டு விட்டார்கள். உடனடியாக தன்னுடைய சீஷர்கள் பக்கம் திரும்பி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்பார். யோவான் 6:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். That is the point. Because I know who I am believed. அதுதான் முக்கியம். நாம் நம்முடைய இரட்சகரை பர்சனலாக அறிந்திருக்கின்றோமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கின்றேன். அடுத்து ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த நிச்சயம் நமக்கு என்று இருக்கின்றதா? இவ்விதம் நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிந்திருப்போம் என்றால் அவரை விட்டு ஒரு காலம் நாம் பின்வாங்க மாட்டோம். அல்லது அற்புதத்திற்காகவும் சரீர சுகத்திற்காகவும் உலக ஆசீர்வாதத்துக்காகவும் பின் செல்ல மாட்டோம். அவர் குறித்த வேதம் பரிதவிப்பதை ஒரு வசனத்தில் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். வாழ்வில் உயர்வோ தாழ்வோ, செல்வமோ ஏழ்மையோ, சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் என்னை காத்து நடத்தும் பரம தாப்பன் எனக்குண்டு என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். என்ன வந்தாலும் நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. மூன்றாவது நியாயத்தீர்ப்பு. இந்த வார்த்தை பவுல் அப்போஸ்தலன் ஃபெலிக்ஸிடம் கூறியதும் சாப்டர் க்ளோஸ், கர்டன் விழுந்தது. நீ போகலாம், சமயம் வாய்க்கும் பொழுது உன்னை நான் வரவழைப்பேன் என்று சொல்லி பவுலை அனுப்பிவிட்டார். பவுல் அப்போஸ்தலன் ஒருவேளை இப்படி கூறியிருக்கலாம், ஃபெலிக்ஸ், இன்று ஒரு தீங்கும் செய்யாத என்னை யூத மத தலைவருடைய வஞ்சனையினாலே ஒரு கைதியாக்கப்பட்டு உன்னுடைய நியாய தீர்ப்புக்காக உனக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஒன்றை நீ மறந்து போய்விடாதே. உல்லாசத்திலும் பதவியிலும் சுயித்திருக்கும் நீ ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதியாக சர்வ உள்ள தேவனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்று கூறியிருப்பாரோ, அல்லது பிரசங்கி 11:9 சுட்டி காட்டியிருப்பாரோ? வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இவ்வாறு கூறியிருப்பாரோ? இந்த வசனம் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு வாலிப நடுவயது முதிர் உள்ளவருக்கும் பொருந்தும். வெளிப்படுத்தல் 2 சிமர்னா சபை தூதனுக்கு கிறிஸ்து என்ன கூறினார்? ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு. மத்தேயு 24:13 இரட்சக முடிவு பரிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கூறியிருப்பார்.
மானிடராக பிறந்த நாம் அனைவரும் ஒரு நாள் ஏதாவது ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். இதை குறித்து சபையில் அநேக செய்திகள் வேறு பர்டிகுலராக 3 வித நியாய தீர்ப்புகள் என்று நாம் தியானித்திருக்கின்றோம். ஆனால் இங்கு பார்க்கும்பொழுது கிறிஸ்துவை சொந்தர ஏற்றுக்கொண்ட அனைவரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக த்ரோன் ஆஃப் கிரைஸ்ட் அதற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும், பயப்பட வேண்டாம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே அங்கு எந்தவித தண்டனையும் கொடுக்கப்பட போவதில்லை. முதல் பார்த்தோமே கிரியை, அந்த நீதியின் கிரியை நாம் செய்யும் பொழுது அந்த கிரியைக்கு ஒத்த பரிசுகளை தேவன் கிறிஸ்து அன்று கொடுக்க இருக்கிறார். 2வது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இது முதல் நீதியை ஏற்காது தேவன் கொடுத்த ஈவை அல்ல தட்டிய கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனையை குறித்து அங்கு நாம் பார்க்கின்றோம். நான் இப்படி இந்த ஃபெலிக்ஸின் முடிவை பார்ப்போம். இவ்விதம் ஃபெலிக்ஸ் பவுலை போகச் சொன்ன பிற்பாடு நடந்த காரியம், அவனுடைய பொல்லாத குணத்தினாலும் அவனுடைய லஞ்சம் வாங்கும் குணத்தினாலும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு டியூபர்குலோசிஸ் ஆக அவன் வியாதியிலே தாக்கப்பட்டு மரித்தான் என்று சரித்திரத்தில் பார்க்கின்றோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தாது நித்திய ஆக்கினைக்குள்ளாக ஃபெலிக்ஸை கடந்து போனதைப் போல நாம் போகாதவனம் கவனமாக நாம் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த எத்தனை வாலிப பிள்ளைகள் நடுவயதில் இருப்போ இந்த ஃபெய்த் பக்தி தேவனுக்கு கிடைத்த காரியங்கள் எல்லாம் 50 வயது 60 வயது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான், நமக்கல்ல, நமக்கு வயதான பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று தவறாக கணித்து விடுகிறார்கள். இப்பொழுது நான் தொழில் ஆரம்பித்திருக்கிறேன், பிஸ்னஸ் ஆரம்பித்திருக்கிறேன், இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் நான் நேராக என்னுடைய தொழிலை செய்ய வேண்டும், தொழில் இருக்கும் பொழுது சில வலிவு நெளிவுகள் இருக்க வேண்டும், இருந்தால் தான் முடியும், நான் பின்னாடி பார்த்து கொள்கிறேன் என்று சொன்ன கூட்டங்களும் உண்டு. அநேக நேரத்தில் என் ஜீவித்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க ஆசைதான், ஆனால் என்ற ஏக்கம் உண்டு சிலருக்கு. ஒரு ஊரில் நடைபெற்ற ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு விசேஷ ஊழியர் வந்து செய்தியை 3 நாள் கொடுத்து விட்டு கடைசி நாளில், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்தராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றார், உடைய வலது கரத்தை உயர்த்துங்கள் என்றார். அநேக சிலர் அதில் உயர்த்தினார்கள். அதில் கடைசியாக உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபன் கரத்தை உயர்த்துவதும் கீழே கொண்டு வருவதுமாக இருந்தான். அதை கண்ட ஊழியர் சற்று நேரம் இன்னும் கூட எடுத்தார். ஆனால் கடைசி வரை அவன் தூக்கவில்லை, கடந்து சென்று விட்டான். கூட்டமும் முடிந்து விட்டது, ஊழியரும் சென்று விட்டார். நடந்தது, அந்த வாலிபன் ஒரு ஃபேக்ட்ரியிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கரம் ஒரு நாள் என்ஜினிலே பட்டு வலது கையிலே அடிபட்டு விட்டது. கட்டு போட்டிருந்தார்கள், உள்ளத்திலே கிரியை. அன்று ஊழியர் கையை தூக்க சொன்ன பொழுது நம்ம கையை தூக்கவில்லையே. நாட்கள் ஓடுறது, மனசாட்சி குத்தியது. ஆலயத்தை கடந்து வந்து அந்த ஊழியர் இல்லை, போதகர் இருந்தார். ஐயா, அந்த ஊழியர் செய்து கொடுக்கும் பொழுது நான் ஏவப்பட்டேன், எனது வலது கையை தூக்கச் சொன்னார், தூக்க நிறுத்தேன், ஆனால் தூக்கவில்லை. எனக்கு இடது கையை தூக்கினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்ட பொழுது, அணைத்து கொண்ட மகனே, அவனுக்கு கரங்கள் அல்ல, ஒரு இருதயம்தான் என் இரட்சகருக்கு வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவண்டை நடத்தினாராம். ஏதோ உங்களை பயமுறுத்த அல்ல, நீங்கள் மட்டும் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அன்பின் கயிறினால் தங்கள் இழுக்கும் நம்முடைய இரட்சகர் நமக்கு உண்டு. மீனவருடைய வலையிலே சிக்கும் மீனாக இருக்க வேண்டுமே தவிர, நாம் இதை போல நாம் தூண்டில் மேலும் இருக்கும் மீனாக இருக்கக்கூடாது. மீன் வலையில் அகப்பட்டால் முழுதாக மீன் வெளியே வரும், ஆனால் தூண்டில் வலையில் அகப்பட்டால் வாயெல்லாம் கிழிந்து போய்விடும். எரேமியா 3:7-8 குறிப்பிட்டது போல, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீரார்கள், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இருதய கடிதத்துக்குள்ளாகிவிடக்கூடாது. வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் என்று பார்ப்போம். ஃபெலிக்ஸின் இருதய கதவை பலுமளவாக தட்டினார், அவன் திறக்கவில்லை, நித்தியாக்கின்றைக்குள்ளாக கடந்து சென்றான். அவ்வாறே நம்முடைய ஜீவித்திலும் தேவன் ஒவ்வொரு ஜீவித்தை தட்டி கொண்டிருக்கிறார். எவ்வாறு ஒரு 3 விதத்தில் தட்டுகிறார் என்பதை முடித்து விரைவாக முடிக்க விரும்புகிறேன். முதலாக தம்முடைய இரக்கத்தின் மூலமாக இருதய கதவை தட்டுகின்றார். எத்தனை விதமான நாசமோசங்கள் சமீபத்தில் நம்மை சுற்றி நடந்தது.
கடந்த காலங்களிலும் சமீபத்திலும் போர்கள், பொருளின் சத்தங்கள், விபத்துக்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், நாசமோசங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து தப்பி போக்க தேவன் நமக்கு கிருபை செய்தாரே. இது அவருடைய தொடுதல் தான். அல்லது யோபுடைய ஜீவிதத்தில் நடந்தது போல தேவ உத்தரவோடு சில இழப்புகள், சில வியாதிகள், சில நஷ்டங்கள், சில பலவீனங்கள் நம்மை தாக்கியிருக்கலாம். இவைகளும் தேவனுடைய தொடுதல் தான். அல்லது சிலருடைய ஜீவிதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே தட்டப்பட்டிருப்பீர்கள். உங்களை காட்டிலும் திறமையிலும் கல்வியிலும் ஞானத்திலும் குறைவுற்றவர்களை காட்டிலும் தேவனுடைய தலையை உயர்த்த மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்த்தியிருப்பா. நல்ல கையின் ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பா. தேவங்களை சந்தித்திருப்பா. படிப்பில் நல்ல டிஸ்டிங்ஷன் வாங்க கிருபை செய்திருப்பா. இதுவும் தேவனுடைய தொடுதல் தான் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அல்லது பெரிய விபத்தில் இருந்த இமைப்பொழுதில் காத்திருப்பார். அதுவும் தேவனுடைய தொடுதல் தான். யூகேயிலே அவுட்ஸ்கர்ட்டில் இருந்த லண்டன் பட்டணத்தில் இருந்த ஒரு சிற்றாலயத்துக்கு ஒரு நாள் காலையில் ஒரு முரட்டு உருவம் கொண்ட ஜெர்மன் ஜிப்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடந்து வந்தார்கள். அதை கண்டதும் அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். ஏனென்றால் 4 ஆண்டுகள் அந்த கூட்டத்தின 3-4 ஆண்டுகள் அந்த சபையில் இருக்க விசுவாசிகள் அங்கே சென்று சுவிசேஷத்தை அறிவித்து சபைக்கு வாருங்கள் வாருங்கள் கூட்டப்பொழுது அவங்க துரத்தி விட்டார்கள். இப்பொழுது எப்படி வந்தார்கள் என்ற கேள்வியோடு இருக்கும் பொழுது கூட்டம் முடிந்த பிற்பாடு போதகருடன் சென்று காரணத்தை கேட்கிறார். குடும்பத் தலைவர் சொல்கிறார், 3 நாட்களுக்கு முன்பாக எங்கள் காரில் நாங்கள் ஒரு லெவல் கிராசிங், கதவு இல்லாத லெவல் கிராசிங்கை கடந்த பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு ரயில் என்ஜின் எங்கள் காரின் பின்பகுதியை உராசி விட்டு சென்றது. நாங்கள் பயத்தில் நடுங்கி எல்லாரும் கத்தி கொண்டிருந்தோம். ஆனால் எங்களோட கடைசி மகள் 6 வயது மேரி மட்டும் அமைதியாக இருந்தாள். அவளை பார்த்து உனக்கு பயமே இல்லை என்று கோபத்தோடு கேட்ட பொழுது, அப்பா நீங்கள் மட்டும் ஒரு நிமிடம் தாமதமாக நீங்கள் வந்திருந்தால் நாம் அனைவரும் செத்து போயிருப்போம். என்னை தவிர நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிருப்பீர்கள். நான் என் ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு கடன் சென்றிருப்பேன் என்றால் எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றுன்னு சொன்ன பொழுது சண்டே ஸ்கூலில் தான் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய அமைதியையும் அவருடைய வைராக்கியத்தையும் கண்டு நாங்கள் எங்களுடைய ஜீவத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கடந்து வந்தோம் என்று சொன்னார்களாம். அந்த விசுவாசம் தைரியமும் இன்று நமக்கு இருக்கிறதா? அந்த நிச்சயம் நமக்கு அந்த பிள்ளைகளுக்கான நிச்சயம் இருக்கிறதா? அலைகள் படையில் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் படையின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும் அலைகள் படையின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. இரண்டாவதாக தன் ஜனத்தின் மூலம் கடினமான இதய கதவை தட்டுகின்றார். அது உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். இன்று நாம் பார்த்த அந்த 6 வயது ஜிப்சி குடும்பத்தை போல உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், போதகர்கள் பிரசங்கத்தினாலே திறக்கப்படாதிருந்த இருதயங்கள் தங்களுக்கு அன்பானவர்கள் மூலமாக இடைவிடாத ஜெபத்தினாலும் உபதேசத்தினாலும் அநேக இதய கரங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. சிகாகோ பட்டணத்தில் ஒரு ஆலயத்தில் தேவ ஊழியர் டாக்டர் ட்ரூத் அண்ட் டிஎல் மூடியின் விசேஷ கூட்டங்கள் நடந்து முடிந்த காலம் அது. நடந்து முடிந்த 2 நாட்களுக்கு பிற்பாக ஒரு முதிர் வயதில் கடந்து வருகிறார். கடந்து வந்து போதகரிடம், ஐயா நான் கிறிஸ்துவை சுந்தரத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று.
உன்னை போதை கேட்டார், நடந்து வந்த விசேஷ கூட்டங்களினால் நீங்கள் தொடப்பட்டீர்களா என்று. இல்லை ஐயா, நான் 32 ஆண்டுகள் நான் குடிக்கு அடிமைப்பட்டவன். நான் முரடன். பல நேரங்களிலே நான் குடித்து விட்டு வீட்டுக்கு வந்து என் மனைவியை நான் அடித்து உதைத்திருக்கிறேன், துன்பப்படுத்தியிருக்கிறேன். பிள்ளைகளை கவனிப்பதில்லை. இந்த 3 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினவள் என்ற மனைவிதான். இருந்தாலும் நான் உதாசீனப்படுத்தினேன். இவ்வாறு இருக்கையில் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நான் கடந்து வந்து குடித்து விட்டு என்ற மனைவியையும் அடித்து விட்டு நான் தூங்கிவிட்டேன். தூங்கும் பொழுது திடீரென்று சத்தத்தை கேட்டு முடித்த பொழுது என் பக்கத்திலே என் மனைவி முழங்கால் படிட்டு வானத்தை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி ஜெபித்தாள். கண்கள் இருந்த தண்ணீர் வந்தது. ஒருடம் அவளுடைய ஜீவித்தையும் என்னுடைய ஜீவித்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் போல் இருந்தது. இவைகள் மத்தியிலே என்னை அவள் நேசித்தது. இவைகள் மத்தியிலே அந்த 3 பிள்ளைகளை ஆளாக்கி உருவாக்கினதெல்லாம் நினைத்து பார்க்க பொழுது வெட்கப்பட்டேன். அந்த நேரத்தில் தானே எழுந்து அவள் பக்கத்தில் நான் முழங்கால் படியிட்டேன். 32 ஆண்டிலே அதுதான் முதலாக என் முழங்காலை முடக்கின நேரம். அவள் தான் கிறிஸ்துவுக்குள் என்னை நடத்தினாள் என்று. தன்னுடைய தாயின் கண்ணீர் ஜபத்தினாலே வாலிப காலத்தில் துன்மார்க்கமாக ஜீவித்த எத்தனையோ பிள்ளைகளுடைய ஜபம், தாயுடைய கண்ணீர் மற்றவருடைய உபதேசத்தினாலே அதை நினைவு கூர்ந்து அவர்கள் மனம் திரும்பி ஊழியக்காரர்களாக போதர்களாக மாறிய கூட்டங்கள் அநேகர் உண்டு. நல்ல கிறிஸ்தவ மனைவியாக தாயாக மாறிய வாலிப காலத்திலே துன்மார்க்கமாக இருந்த பெண் பிள்ளைகளும் உள்ளனர். மதர், டோன்ட் கிவ் அப் ஹோப் ஆன் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை ஒரு நாளும் நிறுத்தி விடாதீர்கள். சில வார்த்தைகளை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். 5 நிமிடம் நான் கூட எடுத்துக்கொள்கிறேன். ஏசாயா 54:13 என்ன சொல்கிறது? உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சமாதானம், கிளைம் இட் இன் யுவர் ப்ரேயர். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு கேட்ட முடிவுகளை கிளைமேட். எரேமியா 29:11. எரேமியா 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு என்று இருக்கும். நாம் நல்ல நிலைக்கு நீங்கள் எதிர்பார்ப்புக்கு திரும்பி வருவார்கள் என்று கூறி ஜெபியுங்கள். ஜெபிப்பதோடு இல்லாது சிறு பிள்ளைகள் வளரும் பொழுது வேதத்தில் கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய தாசருடைய ஜீவித்தை பற்றி கதையாக பெட் டைம் ஸ்டோரியாக அவளுக்கு சொல்லுங்கள். நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவள் என்று சிறு பாகத்திலே அடிக்கடி அவளை உணர்த்துவீங்கள். மெய்யான தேவனுக்காக நீ பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்பதை அவருடைய காதிலை கேட்க சொல்லுங்கள். பிள்ளைகள் கை குழந்தையாக சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது, பிள்ளைகள் தூங்கும் பொழுது அவருடைய தலையிலே கையை வைத்து நீங்கள் தேவனுக்கு அந்த பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்களுடைய கமிட்மெண்ட் ப்ரேயர், யுவர் கிறிஸ்டியன் வேல்யூ ஒரு நாளும் வீணாக போகாது என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, சந்ததியும் ஆசீர்வதிக்கும் என்பதற்கு வேதத்திலே வசனம் உண்டு. அதை அழகாக நாம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். சந்ததியாக தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்வார். சகோதரன் சகோதரியே, அதனாலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் பிள்ளைகளுக்காக எடுக்கும் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. வேதத்திலே அன்னாளின் ஜெபத்தை, கிறிஸ்தியேசுவின் தாயாக மரியாளுடைய ஜெபத்தை, சாராளு அம்மையாருடைய நீண்ட பொறுமையை, யோவான் ஸ்நானனுடைய தாயாக எலிசபெத்தின் ஜெபத்தை, நீதிமொழிகள் 31 காணப்படும் ராஜாவாகிய லேமுவேலின் தாயின் ஆலோசனையை நீங்கள் மறவாது அடிக்கடி தியானியுங்கள். பிள்ளைகளுக்கு முன்பாக யோசுவாவை போல சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நன்மையான ஈவுகளை தேவாதி தேவத்தர் நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு
என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரை சேவிப்போ நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா. கடைசியாக பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலினால் இருதயத்தை தட்டுகின்றார். மனிதன் யாருடையவன்? யாருடைய சாயலால் உருவாக்கப்பட்டவன்? தேவனுடைய சாயினால் உருவாக்கப்பட்டு தம் சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அது நிமித்தமாகத்தான் எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அவருடைய மனசாட்சி படபட என்று அடித்துக் கொள்கிறது. இதை சிறப்பாக யோபு 33 அவன் அங்கே எலிகு கூறியிருப்பார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று. இது நிமித்தம்தான் எந்த மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அவன் உடன் குத்தப்படுகிறான். ஆனால் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது அவருடைய மனசாட்சி செத்து போய் விடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசியுடைய ஜீவித்திலும் அதே காரியம் நடைபெறும். ஆனால் அவங்க ஒரு வித்தியாசத்தை காணலாம். வாசிப்போம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளாக காணப்பட பரிசுத்த ஆவியான முதலாவது துக்கப்படுகின்றார். அதை எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கின்றார். தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது என்ன காரியம் நடைபெறும்? 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவி அவிழ்ந்து போய்விடும், தனிந்து போய்விடுவார், ஆனால் உள்ளே தான் இருப்பார். ஆதார வசனம் யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அந்த சத்திய ஆவியான தேற்றவாளன் உங்களுக்குள்ளால் தான் இருப்பார். அவர் எவ்வாறு இருக்கிறார்? துக்கத்தோடு இருக்கிறாரா? தனிந்து போயிருக்கிறாரா? மீண்டுமாக தேவ சமூகத்தில் கன்ஃபர்ஸ் செய்து ஒப்புராகும் பொழுது நீங்கள் அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறார். நம் இரட்சகர் கூறியபடி நம் இரட்சகர் உயிர்த்து எழுந்த பின் 50வது நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பொழிந்தரப்பட்டு நிரந்தரமாக புதிய ஏற்பாட்டுக்கால விசுவாசியுடைய ஜீவத்தில் அவர் தாங்கிவிட்டார். அந்த வல்லமை மிக்க ஒரு ஊழியர் செய்தியோ எதுவாக இருந்தாலும் சாதாரண ஒரு போதருடைய செய்தியாக அது இருக்கலாம், அல்லது ஆராதனையிலே ஒரு பகுதியாக இருக்கலாம், பாடலின் ஒரு கவியாக அது இருக்கலாம், அல்லது வேத வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் மற்றும் உயிர்ப்பித்ததாக உங்களோடு பேசலாம், அல்லது ஜெபத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது ஆவியாண்ட உணர்த்துதலாக இருக்கலாம், அல்லது அருமையான சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் யூத் பிள்ளைகள் படிக்கும் பொழுது அதில் இருக்க ஒரு வார்த்தையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரிசுத்த உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சில காரியத்தை சொல்வார். மகனே மகளே, இந்த ஒரு காரியத்தை நீ சரி செய்து கொள்ள மாட்டாயா, அந்த ஒரு தொடர்பு வேண்டாம் மகளே, அதை விட்டுவிடும் மகனே, இந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டாயா, இன்னும் எனக்காக நீ பரிசுத்தமாக நீ ஜீவிக்க மாட்டாயா, இன்னும் அதிகமாக தெய்வத்தை ஜெபத்தில் என்னோடு தரித்திருக்க மாட்டாயா, இன்னும் வேதத்தை ஆழமாக தியானிக்க மாட்டாயா என்ற மெல்லிய ஆவியான சத்தத்தை நாம் எத்தனை முறை கேட்டிருக்கின்றோம். எசேக்கியா 1:25 ஒரு அழகான வசனம் உண்டு. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவை நின்று தங்களுடைய செட்டைகளை தளர விட்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்பொழுதும் படபடப்பென்று அழித்து கொண்டிருக்கும் உலக காரியங்களிலே விட்டு அமைதியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அல்லது வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக தேவனோடு உறவாடும் பொழுது, கதவை மூடிக்கொண்டு தேவ சமூகத்தில் உள்ளத்தை உடைத்து ஊற்றும் பொழுது தேவனுடைய மெல்லிய சத்தத்தை எத்தனை பேர் கேட்கின்றோம். அந்த சத்தம் வரும் பொழுது அது நம்மை உணர்த்துவிப்பதாக, கண்டிப்பதாக, எச்சரிப்பதாக, ஆலோசனையை கொடுப்பதாக, ஆறுதல் படுத்துவதாக, கண்ணீரை துடைப்பதாக, ஆற்றுவதாக, தேற்றுவதாக இருக்கிறதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம். ஃப்ளெக்ஸை போல காலத்தை வீணடித்து விட வேண்டாம். இதோ வாசற்படுகின்ற கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கதவை திறந்தால் நான் உட்பிரவேச அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அந்த போஜனத்தை ஜீவப்பமாகி கிறிஸ்து உள்ளே வரும் பொழுது அங்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, பலன், நித்திய ஜீவன். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா பாடல் படிக்கும்போது மாஸ்டர் முன்வதை ஜெபிப்பார். திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டீரே, இன்னும்
எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை எழுப்பி நின்று சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லி அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. பிரியமானவர்களே, தேவ நீதியையும் ஸ்தோத்திரம் இச்சை அடக்கத்தையும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நேராக நம்முடைய ஜீவியம் ஸ்தோத்திரம் ஆயத்தமாய் காணப்படுவதற்கு நம்மை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எச்சரித்தார், போதித்தார், ஸ்தோத்திரம் ஞாபகப்படுத்தினார். அதற்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோமே. கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே காண்பித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இதில் நிலைத்திருக்க தேவன் கிருபை தாருங்க. உம்முடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள ஆண்டவரே நற்கிரியைகளை நாங்கள் ஆண்டவரே உடுத்திக் கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் ஆண்டவரே அது தகுதியா இராதே. ஹல்லேலூயா என்பதை புரிந்து கொண்டு நடக்க தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாய் காணப்படுவதற்கு கிறிஸ்து தேவன் எங்கள் இருதயங்களை உணர்த்தும் பொழுது ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் உணர்வுடைய தேவன் கிருபை தாருங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஜீவியத்தோடு எங்கள் வாழ்க்கையோடு காணப்பட ஹல்லேலூயா எங்களை நடத்த வழி நடத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. வசனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் நிலைத்திருக்க தேவன் கிருபை தாருங்க ராஜா. மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒரே ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you. God bless you.